பரபரப்பு யாரையும் ஏமாற்றவில்லை. துப்புரவு தொழிலாளர்களின் 160வது நாள் போராட்டமும் எழுந்த புதிய புகார்களும். தொழிலாளர் போராட்ட முழக்கங்கள். வணக்கம். சென்னையில் துப்புரவு தொழிலாளர்களின் போராட்டம் இன்று 160வது நாளை எட்டியுள்ளது. தனியார் மயமாக்கலுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் தொழிலாளர் சங்கங்களுக்கு இடையே தற்போது மோதல் வெடித்துள்ளது. தொழிலாளர்களை சிலர் தவறாக வழிநடத்துவதாக சில சங்கங்கள் குற்றம் சாட்ட, அதற்கு பின்னால் மாநகராட்சியும் தனியார் நிறுவனமான ராம்கி RAMKY ஆகியவை இருப்பதாக பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை பார்ப்போம். 1. தூண்டுதலின் பேரில் அறிக்கை. உழைப்போர் உரிமை இயக்கம் சாடல். உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: சதித்திட்டம். 10 மாநகராட்சி தொழிலாளர் சங்கங்கள் எங்களை விமர்சித்து பேசி வருவது சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனமான ராம்கி CESPL ஆகியவற்றின் தூண்டுதலால் நடக்கிறது. தலைவர்கள் ஆதரவு. AITUC போன்ற சங்கங்கள் தங்களது தலைமைக்கு தெரியாமலேயே அறிக்கை விடுகின்றனர். ஆனால் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர்கள் ஏற்கனவே எங்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 2. 160 நாள் போராட்டமும் வேலை இழப்பு அச்சமும். சுமார் 5 மாதங்களாக 160 நாட்கள் துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். வேலை பாதுகாப்பு. தனியார் நிறுவனமான CESPL வழங்கும் நியமன ஆணையில் வேலை பாதுகாப்பு இல்லை என்றும், எப்போது வேண்டுமானாலும் சம்பளத்தை குறைக்கவோ அல்லது வேலையை விட்டு நீக்கவோ வாய்ப்பு உள்ளதாக போராட்டக்காரர்கள் அஞ்சுகின்றனர். முதல்வருக்கு கோரிக்கை. 2021இல் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தனியார் மயமாக்கலை எதிர்த்த முதல்வர் MK ஸ்டாலின் இப்போது தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பாரதி வலியுறுத்தியுள்ளார். 3. மாநகராட்சியின் நடவடிக்கை மற்றும் சங்கங்களின் எதிர்ப்பு. பணி நியமனம். இதற்கிடையில் திருவிக நகர் மண்டலத்தை சேர்ந்த 29 துப்புரவு தொழிலாளர்கள் தனியார் நிறுவனமான CESPLல் சேர ஒப்புக்கொண்டு பணி நியமன ஆணையை பெற்றுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. எதிர்ப்பு அறிக்கை. 10க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில், திசையில்லாத இந்த போராட்டத்தை கைவிட்டு தொழிலாளர்கள் பணியில் சேர வேண்டும், சில சுயநல சக்திகள் உங்களை பயன்படுத்துகின்றன என எச்சரித்துள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை. தனது கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் அடுத்து துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் சனிக்கிழமை, அதாவது இன்று, சென்னையில் பெரிய அளவிலான அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.